கங்குவா ட்ரெய்லர் ரியாக்ஷன். இப்படி சொன்னால் பார்க்குறவங்க கூட பார்க்க மாட்டாங்க. பேட் வாய்ஸ் பேசிட்டான். பீப் பீப். கைண்ட்லி யூஸ் பீப். கங்குவா பார்க்க போகிறோமா தனகாரன் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கங்குவா. ஓகே. கங்குவா. சரி, பார்த்து டிஸ்டர்பன்ஸ். ஓகே. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார். ஜி சவுண்டு செம்மையாக இருக்கான் ஜி. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். ஜி வேற லெவல் ஜி. ஐயோ, கழுகுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. இந்த ஷாட்டு செம்மையாக இருக்கு பாரு. எங்கால்டு அந்த டைலாக் என்னது? சாவி இறங்குற மாதிரியா, சாமி இறங்குற மாதிரியா தெரியல ப்ரோ. அவர் பேசுறதே புரியல. சப்டைட்டில் பாரு. அந்த சீன் சமஜி. இவ்வளோ கையை வெட்டி போட்டிருக்கீங்க. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். அந்த டாப்ல கங்குவா. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் வேறையா இருக்குமோ ஜி. ஏன்னா அவனை மிஸ்ட்ரியாகவே வச்சிருக்காங்க. இதுலேயுமே அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் அந்த மாஸ்க் போட்டுற மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே மாஸ்க் தான் போட்டிருக்கோம். நிறைய ரெப்ளிகேஷன் இருக்குல்ல, ரெசம்பிளன்ஸ் இருக்குல்ல. அறுபத்தியன் சிரம் மண்டுருட்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. ஜி சமஜி இது சூப்பராக ரெசம்பிளன்ஸ். ஜம்ப் பாரு. இதே ஒரு ஜம்ப் ராம்சரன் ஒரு ஜம்ப் போட்டிருப்பாரு. ஜி பாகுபாலிலே இந்த ஜம்ப் வில்லு, இந்த வில்லு சீனே இருக்கு. ஜம்ப் பண்ணி வில்லு விட்ற சீனே. இதெல்லாம் ப்ரோ ஃபுல்லாக அந்த கப்பல்லாம் பயங்கரமாக இருக்கு. சிவா காந்தி முதலேவே தூக்கி அப்படியாண்டா போடுவேன். முதல்ல விட்டை அடித்து கொண்டு பறக்கும் கங்கு வா. இதுதான் யாருன்னே தெரியல. இதுவும் அந்த மாட்டு மண்டை போட்ட மாதிரி. அதுதான் ட்ரைலர்னா காலைல வந்துச்சா. ட்ரைலர் எப்படி இருக்கும் அதை சொல்லு. நான் ஒரு சூர்யா ஃபேன். வைக்கவே இல்லை. சூர்யா ஃபேனுக்கு என்ன வைக்கும்? சூர்யா ஃபேனுக்கு வைக்கல. ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆனதே தெரியாம ஒரு சூர்யா ஃபேனு தூங்கிட்டு இருந்தேன். அடிச்சு எழுப்பி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு வாடா பார்க்கலாம் கூப்பிட்டு வந்தேன். கேட்டா சூர்யா ஃபேனு. இது எடுக்கும் போது மணி ஆக்சுவலா பாத்துங்க 12:30 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 hours ஆகுது. நான் பார்த்துட்டேன். சார் தான் சூர்யா ஃபேன் தான் லேட்டு. எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. மியூசிக் பயங்கரம். ஜி மியூசிக் தயவு செஞ்சு யாராவது இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ட்ரெய்லர் பார்க்குறீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு ப்ராப்பர் நல்ல ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா ஃபுல் சவுண்டு வச்சு பார்த்தீங்கன்னா விஷுவலுக்கும் சவுண்டுக்கும் பயங்கரம். இட்ஸ் ஃபயராக இருக்குது. நான் எப்படியோ கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை பார்ப்பேன். டபுள் ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தேன். வேற லெவலுக்கு பார்ப்பேன். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது. ராக் ஸ்டார் அது பயங்கரம் ஃபயரு. அதான் சொல்கிறேனே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு சூர்யா ஃபேன். நம்ம இல்லை, நான் வெளிலலாம் சொல்லியிருக்க மாட்டேன். நானும் ஒரு காலத்துல சூர்யா ஃபேன் சொல்லி சுத்திட்டு இருந்தேன். இந்த மாசத்துக்கு ஹீரோ மத்தவங்கள அந்த கேட்டகரியில சுத்திட்டு இருந்தப்போ மாற்றான் டைம்ல பயங்கர பீக்கா. அப்பதான் மாற்றான ஜில்லாவும் வருது. அப்ப சூர்யா அதெல்லாம் வேணாம் தப்பு. இது அந்த மாதிரி டைவர்ட் ஆகாத டைவர்ட்லாம் அவ்வளோ வரும். அப்படி வரும்போது எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூர்யா படத்தோட டைலாக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஆமா, இப்போ கடைசியா பார்த்த எல்லா சூர்யா ஃபேனுக்கு இப்படிதான் இருக்கும். இதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம் பார்த்து வந்து அதான் ஒவ்வொருமா தூங்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இப்போ அப்படியே எழுந்துக்கிறான். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்பதான் அப்படியே எழுந்து வரான். ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. ஒருத்துச்சு. ஆனா செம்ம ஒருத்து. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி அப்படியே படமும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சூர்யாவுக்கும் செம்மையா இருக்கும். ஃபேன்ஸ் அதோட
ரொம்ப காலத்துக்கு அவங்க தான் ஏங்கிட்டு இருக்காங்க. மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் தியேட்டர்ல போயிட்டு சூர்யா கடைசியா கொண்டாடின மாதிரி எனக்கு ஞாபகம். ஆமா. ஏன்னா நல்லா வந்த படம் அந்த இந்த படம் தான், சுதா கொங்கர் எடுத்தாங்களே, சூரரை போட்டு அது ஓடிடி ரிலீஸ்ல போட்டு அது கோவிட்னால ஓடிடில வந்துச்சு. அதுக்குமே எனக்கு ட்ரைலருக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த ட்ரைலர் நம்ம யூடியூப் பண்ணி வேற லெவல். ஆமா, அது இன்னும் அந்த ட்ரெய்லருக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்க்கறது எனக்கு எல்லாமே வித்தியாசம். வைக்கிங்ஸ்னு ஒரு சீரியஸ் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ட்ரீசர் வரும்போதே பார்த்தா எதனா வைக்கிங்ஸோட இது மாதிரியே இருக்கு. சூப்பர் ப்ரோ. என்ன நாங்களே வீடியோ எடுக்கிறது ஆடிக்கு ஒரு தடவை. ஓகேவா? என்ன ரொம்ப பிளாக்கா இருக்கு மூஞ்சி, லைட்டா என் பக்கத்துல இருக்கு. இல்லைன்னா மட்டும் ஒரு டக்குன்னு மின்னிடுவாரு. ஓகேவா? எப்போ தொங்குனான்னு வேற தெரியல. டாமி என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரியே. அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லரு பார்த்த மாதிரி. ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுதுன்னா ஸ்டார் ட்ரெய்லருக்கு. எல்லா ட்ரெய்லர் பார்த்து சந்தோஷப்படுவேன். நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டார் ட்ரெய்லர் வந்து இது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு. பயங்கரமா விஷுவல் நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, அல்டிமேட் ஆக்டிங் நல்லா இருக்கு, எனக்கு கெட்டப் நல்லா இருக்கு. அந்த நடுவுல அந்த அதெல்லாம் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ட்ரைப் வருவானுங்க. எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா ஏதோ ஒரு ட்ரைப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ட்ரைப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த வில்லு ரெண்டு ஃபேஸ் இருக்கு ஜி. ஒரு ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரைப், இன்னொரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் இருக்கிற வெர்ஷன். ஆமா அப்படியா? ஆமா, சிவா சார் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டோரியும் வேற ஒருத்தரோடது, சிவா சார் வாங்கி டைரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணுறாங்க. டைலாக்ஸு மதன் கார்கி பண்ணுறாப்புல. ஓகே. ஆக்சுவலாக தமிழ் சினிமா அவர் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கப்பா. ஆனால் மற்ற எல்லா சினிமாக்காரங்களும் அவரை யூஸ் பண்ணி இப்படி தொடச்சி வலிச்சு கொடுக்குறாங்க. இப்போதான் தமிழ் சினிமா அப்படி டைலாக்ஸ்க்காக லிரிக்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா லிரிக்ஸ்மே ப்ராப்பரா யூஸ் பண்ணல. இப்போ சீதாராமம்லாம் அவர் தான் லிரிக்ஸ் பண்ணிருக்காரு. நிறைய அப்ரிசியேஷன் வாங்குச்சு. இவரை ஏன் தமிழ் சினிமால யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? பாகுபலி டைலாக் அவர் தான் பண்ணாரு, பாட்டு அவர் தான் பண்ணாரு தமிழுக்கு. இப்போ RRக்கும் அவர் டைலாக் அவர் தான் பண்ணாரு, இது பண்ணாரு. புஷ்பாக்கு அவர் தான் தமிழ் டைலாக்கு டப்பிங் பார்த்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். டைலாக் எழுதிட்டு டப்பிங் போய் டப்பிங் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக சிங்க் பண்ண வச்சு பேச வச்சு எல்லாம் பண்ணதுமே மதன் கார்கி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற படங்கள். சீதாராமும் தெலுங்கு படம். ஓகே எல்லாமே வேற லாங்குவேஜ் படம். இப்போ தமிழ் ஸ்டார்ட் பண்ணது தமிழ்ல தான், எந்திரன்ல ஸ்டார்ட் பண்ணாப்ல. அப்போ இப்போதான் மறுபடியும் இதே மாதிரி நல்லா யூஸ் பண்ணுங்க. நான் அவரோட வெறித்தனமான ஃபேன், அதனால இவ்வளோ டீட்டெயில் சொல்றேன். அப்படியா? ஓகே. இதுக்கப்புறம் படத்துல வராருன்னு பார்ப்போம். வருவாப்ல கண்டிப்பா வரணும். அதான் படத்தோட சக்சஸ் தான் வில் டிசைட் எவ்ரிதிங். ஹீரோ அதுக்கு அடுத்த படம் வேணுமா வேணாமா படம் டிசைட் பண்ணும். டைரக்டருக்கு அடுத்த படம் கொடுக்கலாமா வேணாமா படம் டிசைட் பண்ணும். ப்ரொடியூசர் அடுத்து வேற படம் எடுக்கலாமா வேணாமா இந்த படம். கரண்ட் ப்ராஜெக்ட் எப்படி போதும் செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. இதே மாதிரி படமும் செம்மையா இருந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சுன்னா ஏன்னா செம்மையா சிவான் டீம் ஹார்ட் ஒர்க் வேற லெவல்ல போட்டிருக்காங்க. நம்மளே சிவான் டீம் தான் சொல்லணும். இனிமேல் யாருமே சிவா டேரக்டர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் எல்லா படத்துலயுமே சிவான் டீம். ஆமா, இதுலயுமே சிவான் டீம் தான் வந்து. ஏன்னா அதுவும் இந்த ஒர்க்லாம் பார்த்தா கண்டிப்பா டீம் ஒர்க் இல்லாமலாம் ஏன்னா கொஞ்சம் இங்கிருந்து ஃப்ரேம்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆளுங்க நிக்கிறாங்க. அத்தனை அந்த தண்ணியில நீ சொன்னீங்க அத்தனை கை மதக்குது. எனக்கு மதன் கார்கி டைலாக் நான் சொன்னல, அந்த டைலாக் நம்ம கூட இப்ப ட்ரெயிலர் பார்க்கும் போது சொன்னோம், அது வேற லெவல் டைலாக் ஜி. என் கை வெட்டுப்பட்டு மண்ணுல விழுந்தாலும் விழுமே தவிர என் நெத்தி மண்ணுல தொடாது, என் முட்டி வந்து மண்டியிடாது. வெறி அந்த டைலாக் மதன் கௌரி வாழ்க. எம்ஜி ஸ்குவாட் தான். ஐயோ அது பேர் மதன் கார்கி சார் வாழ்க. ஓகே ஜி, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேச ஒன்றும் இல்லை. அப்படியே இதே இந்த எனர்ஜியோ அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள டேட்டை மட்டும் மாற்றாம இருந்தால் பரவாயில்ல. டப்புன்னு ரிலீஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இதே எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து பார்க்குறோம். முடிஞ்சா லாகாவும் போடுறோம். இப்போ விளாகா போடுறேன்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ள போய் ஃபோன் எடுத்து படத்தை கட் பண்ணேன்னா போடலன்னு சொல்லி தந்துருவாங்க. நான் ஒரு சூரிய ஃபேன். ஓகே பாய்.